இன்றைய வசனம் இன்றைய நாளிலும் 23ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த நாட்களில் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மகனே மகளே, உன்னுடைய காரியங்கள் என்னவாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ முதலாவதாக நீ செய்ய வேண்டிய காரியம், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அங்கே கூப்பிடுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒரு உத்தரவை கொடுத்து, அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், நாங்கள் அறியாததும் நமக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நமக்கு தேவன் அறிவிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சற்று இந்த நாட்களில் ஒரு விசித்திரமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்திலே வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட நோய்களில் இருந்தாலும், அருமையான அன்பு பிள்ளைகளே, முதலாவது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம், மனுஷனை நோக்கி, மனுஷன் எனக்கு உதவி செய்வான், மனுஷன் என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்வான், அல்லது இந்த நாட்களிலே என்னுடைய தேவைகளை சந்திப்பான் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு சிலர் இந்த நாட்களை கூப்பிடுகிறது வழக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த காரியங்கள் எல்லாம் சில வேளைகளிலே விருதாவாக இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில் வருகிற பொல்லாத கொடிய நோயினால் அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே தேவனிடத்திலே கேட்காதபடி டாக்டரிடத்திலே போவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களில் தன்னுடைய நோய்களை சொல்லுவார்கள். ஆனால் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். எந்த விதமான மாற்றமும் இந்த நாட்களிலே வராதபடி சரீரம்தான் கெட்டுப்போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், வேதத்திலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன காரியம் என்று சொன்னால், அவள் தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்து எந்த விதமான மாற்றமும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தவித்தாள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சுகப்படுவேன் என்ற ஒரு நோக்கம் வந்தது. தொட்டாள், சுகத்தை பெற்றாள். அதே போல அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி கூப்பிட்டு அவரை தொடுகிற வேளையிலேயே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு உத்தரவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்குமல்ல, உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே, குறிப்பாக உங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்க ஆவலாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, இந்த நாட்களே நீ மனுஷனை நோக்கி கூப்பிடாதே. மனுஷனுடைய கடன் பிரச்சனையை சந்திக்க மாட்டான். மனுஷனுடைய நோய்களை தீர்க்க மாட்டான். ஆண்டவரை நோக்கி முதலாவது கூப்பிடு. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீ முதலாவது அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடு. அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே, அதாவது உனக்கு என்ன செய்வார், அங்கே உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அங்கே உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் வாக்கு மாறாத தெய்வம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இவர் ஒருவர் என்பது இந்த நாட்களை நாங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து இந்த நாட்களை அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களை கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விருதாவாக மனுஷனை நம்பி இந்த நாட்களிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே அங்கே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாசிர் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே,
அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வர வேண்டுமா இருந்தால் அவரை நோக்கி இந்த நாட்களிலே கூப்பிடும். நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடைய அறை வீட்டிலே இந்த நாட்களிலே அந்த கதவை பூட்டிவிட்டு அறைக்குள்ளே இருந்து, ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் இப்படியாக இருக்கிறது, என்னுடைய நெருக்கங்கள் இப்படியாக இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று நீ கூப்பிடுவாயா இருந்தால் உடனே அவர் இந்த நாட்களிலே மறுத்துறவு கொடுக்கிறது மட்டுமல்ல, உனக்கு அறியாத மட்டமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.